வரும் அக்டோபர் 24 தொடங்கி ராஜ வாழ்க்கை வாழ காத்திருக்கும் 6 ராசிக்காரர்கள். தனி ஒரு நபரின் பேச்சாற்றல், சிந்திக்கும் திறன், படைப்பாற்றலை மேம்படுத்தும் ஒரு கிரகமாக புதன் கிரகம் பார்க்கப்படுகிறது. தனி ஒரு நபரின் ஆளுமை பண்புகளை மாற்றியமைக்கும் பண்பு கொண்ட கிரகமாக இந்த புதன் கிரகம் பார்க்கப்படும் நிலையில், புதன் கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்நிலையில் வரும் அக்டோபர் 24ஆம் நாள் விருச்சிக ராசியில் புதன் கிரகம் குடியேற குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வருவார் என நம்பப்படுகிறது. விருச்சிக ராசியில் புதன் குடியேறுவது என்பது தனி நபரின் ஆளுமை பண்புகளை மேம்படுத்துகிறது. சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும், ஆழமான புரிதலை கொண்டு வரும். தனி நபரின் வாழ்க்கையில் பிரகாசமாக விஷயங்களை கொண்டு வரும். தனி நபரின் தனித்திறமைகளை உலகறியச் செய்யும். தனித்திறமையால் வெற்றிகளை குவிக்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். அந்த வரிசையில் தற்போது விருச்சிக ராசியில் குடியேறும் புதன் மேஷம், மிதுனம் உட்பட சில ராசியினரின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக அவர்களின் நிதி நிலையில் மாற்றங்களை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேஷம். மேஷ ராசியினருக்கு 3வது மற்றும் 6வது வீட்டின் அதிபதியாக புதன் பார்க்கப்படும் நிலையில், தற்போது புதன் அவர்களின் ஜாதகத்தில் 8வது வீட்டில் குடியேறுகிறார். 8ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்வது வெற்றிகளை பெற உதவி செய்யும். அதாவது, மேஷ ராசியினர் எடுக்கும் சிறு முயற்சியும் மகத்தான வெற்றியை கொண்டு வரும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும். செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வரும். செய்யும் பணிகளில் சவால்கள் இருக்கும் நிலையிலும், இந்த சவால்களை சமாளித்து வெற்றியின் பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு பெறுவீர்கள். விருச்சிக ராசியில் குடியேறும் புதன், மேஷ ராசியினரின் நிதி நிலையில் சாதகமான சூழல்களை கொண்டு வருகிறார். மிதுனம். மிதுன ராசியினரின் ஜாதகத்தில் 6வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் புதன், அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. புதனின் பார்வையுடன் குருவின் பார்வையும் இணைய மங்களகரமான விஷயங்கள் பல நடக்கும். திருமண தடைகள் நீங்கும், விரைவில் திருமணம் நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விஷயங்கள் நடக்கும். கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட நபர்கள் தங்கள் தனிப்பட்ட திறமைகளால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறிச் செல்லும் வாய்ப்பு பெறுவீர்கள். தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் வளர்ச்சி காணும் வாய்ப்பும் கிடைக்கும். சிம்மம். ஆளுமை மிக்க ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியினரின் ஜாதகத்தில் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் புதன். புதன் கிரகத்தின் இந்த பெயர்ச்சியானது வருமானத்தை அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை கொண்டு வரும். உங்கள் சேமிப்புகளை அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்ய எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் நிலையில், கையில் இருக்கும் பணத்தை அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையின் படி முறையாக முதலீடு செய்து எதிர்பார்த்த லாபத்தை காணுங்கள். குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை இது கொண்டு வரும். துலாம். துலாம் ராசியினரின் ஜாதகத்தில் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் புதன், பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறார். குறிப்பாக, முன்னர் செய்த முதலீடுகள் வழியே எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வருகிறார். புதிய நகை, ஆடை, அணிகலன்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்க அனுமதிக்கும். குறிப்பாக, உங்கள் விருப்பமான இருசக்கர வாகனத்தை வாங்க வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி தரும். துலாம் ராசி கொண்ட மாணவர்கள் புதனின் சஞ்சாரத்தால் கல்வியில் சிறந்து விளங்கும் வாய்ப்பு பெறுவார்கள். குடும்ப உறவுகளுடன் ஒன்று கூடி இல்லத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாய்ப்பும் கிடைக்கும். மகரம். மகர ராசியினரின் 6வது மற்றும் 9வது வீட்டின் அதிபதியான புதன், தற்போது அவர்களின் ஜாதகத்தில் 11வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். விருச்சிக ராசியில் நிகழும் புதன் பெயர்ச்சியானது உங்கள் உடல்நிலை மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கொண்டு வருகிறது. குறிப்பாக,
நாள்பட்ட நோய் பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் நபர்கள் தங்கள் நலனில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வரவேண்டிய இடத்தில் இருந்து பணம் வந்து சேரும். புதிய கடன்களை தவிர்த்திடுங்கள், அதாவது புதிய கடனை வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது. குறித்த இந்த காலத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுடன் இணைந்து ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது. கும்பம். புதனின் சஞ்சாரத்தால் கூடுதல் நன்மை பெறும் ராசிகளில் ஒன்றாக கும்ப ராசி பார்க்கப்படுகிறது. கும்ப ராசியினரின் ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் கும்பம் சமூகத்தில் உயரிய அந்தஸ்து பெற்று தருகிறது. பொருளாதார நிலையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதாவது பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படும். உங்கள் செயல் திட்டங்கள் வெற்றிகளை கொண்டு வரும். வருமானத்தை அதிகரிக்கும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கொண்டு வரும். கும்ப ராசி கொண்ட மாணவர்களுக்கு சாதகமான ஒரு காலமாக இது அமையும். குறிப்பாக ஆய்வு படிப்பு படித்து வரும் மாணவர்கள் புதனின் பார்வையால் வெளிநாட்டில் தங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு பெறுவார்கள்.